குயில் அழகாக இருக்கும், ஆனால் அதற்கு கூடு கட்டத் தெரியாது. காகம் அவ்வளவு அழகு இல்லை என்றாலும் கூடு கட்டத் தெரியும். கூடு கட்டத் தெரியவில்லையே என்பதற்காக முட்டையிட வேண்டாமா, குஞ்சு பொரிக்க வேண்டாமா? குயில் என்ன செய்யும்? தன்னுடைய முட்டையை காக்கையின் கூட்டினில் இட்டுவிடும். காக்கை இந்த முட்டை எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்று எந்த விசாரணையும் இன்றி தன் முட்டையாகவே நினைத்து அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். அதுபோல்தான் மனிதர்களும். இறைவன் என்ன செய்கிறான்? தன் குழந்தையை மனிதர்களிடத்தில் ஒப்படைத்து விடுகிறான். மனிதர்களும் இந்த குழந்தை எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, எந்த விசாரணையும் இன்றி தன் சொந்த குழந்தையாகவே நினைத்து வளர்க்கிறார்கள். இது மாயையினால் வந்த ஒரு மயக்கம், உண்மை அதுவல்ல. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தையை படைத்து விட முடியாது. குழந்தையை இறைவனால் மட்டும்தான் படைக்க முடியும். படைப்பதனால் அவன் இறைவன், பெறுவதனால் நாம் பெற்றவர்கள். நாம் பெற்றோர்களே தவிர படைத்தவர்கள் இல்லை. இந்த உண்மை தெரியாத நம் குழந்தைகள் மீது அளவற்ற பாசமும், மாற்றான் குழந்தை மீது வெறுப்பும், ஏன் சில நேரங்களில் தீங்குகளும் விளைவித்து விடுகிறோம். உண்மையில் நாம் அனைவரும் கடவுளுடைய குழந்தைகள். பிறப்பினால் நாம் அனைவரும் சமமே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது நம் தர்மத்தில் மிகவும் மதிக்கப்படுகின்ற, போற்றப்படுகின்ற ஒரு கருத்து. அந்த கருத்தினை பின்வருகின்ற திருமந்திர பாடல் மிக அழகாக எடுத்து கூறுகிறது. குயிர்குஞ்சு முட்டை காக்கைதன் கூட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கில்லை போக்கில்லை ஏனென்பதில்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே.